முதலாவதாக பிள்ளைங்களுடைய விஷயத்துல இந்த கோடை காலத்துல நம்ம செய்யக்கூடாத முதல் 5 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்றாவது, பிள்ளைங்க மிக தாமதமாக தூங்குறத நம்ம தடுக்கணும். இதன் மூலமாக பிள்ளைங்க நபியுடைய சுன்னத்தை பின்பற்றுறாங்க. இஷாவுக்கு பிறகு மிக விரைவாக தூங்குவது நபியினுடைய சுன்னத். அப்போ பிள்ளைங்களுக்கு அந்த சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழல் உண்டாகும். பிள்ளைங்களுடைய உடலுக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம். 2வது விஷயம், பிள்ளைங்களை மொபைல் போன் பயன்படுத்தாம தடுக்கணும். அப்ப பிள்ளைங்க அதிகமான நேரங்கள் ஃப்ரீயா இருக்கிறதுனால பிள்ளைங்க மொபைல் போன் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கோடை காலத்துல உண்டாகும். அப்ப பிள்ளைங்களை அந்த மொபைல் போன் பயன்படுத்துறதுல இருந்து நம்ம பாதுகாத்து அவங்களுக்கு பயனுள்ள நேரங்களாக பயனுள்ள விஷயங்கள்ல நேரத்தை கழிக்கக்கூடிய சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால அதிகமான நேரம் அவங்க செல்போனை பயன்படுத்துறது வந்து பெற்றவங்க பிள்ளைகளை தடுக்கணும். 3வது விஷயம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடக்கூடிய சூழல் இந்த கோடை காலத்துல உண்டாகும். அவங்களுக்கு பயனுள்ள நல்ல ஆரோக்கியமான குளிர்ச்சியான உணவுகளை கொடுக்கணும். அதனால பெற்றோர்கள் ஜங்க் ஃபுட்டை பிள்ளைங்களுக்கு இந்த கோடை காலத்துல முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது மிக அவசியமான ஒன்று. 4வது விஷயம், பெற்றவங்க பிள்ளைங்களை பகல் 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் வெளியில அனுப்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரங்கள்ல வெயில் அதிகமான தாக்கத்தோட இருக்கும். அப்ப இந்த வெப்பமான நேரங்கள்ல நம்மளுடைய பிள்ளைங்க வெளியில வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்களுடைய உடல்ல வெப்பத்தை அதிகப்படுத்தி அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டாகும். அதனால இந்த நேரங்கள்ல பிள்ளைங்களை வெளியில அனுப்புறத பெற்றவங்க தவிர்த்து கொள்ளணும். 5வது விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய பிள்ளைங்களை இந்த காலங்கள்ல குளம், ஏரி, அருவி, கிணறு போன்ற இடங்களுக்கு அனுப்பாம பிள்ளைங்களை பாதுகாக்கணும். ஏன்னா இன்னைக்கு நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ஆபத்தான இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போய் பிள்ளைங்க உயிரிழக்கக்கூடிய மிக மோசமான சூழ்நிலை உண்டாகுது. அதனால பெற்றவங்க இதுல மிகவும் கவனிப்பாக இருக்கணும். பிள்ளை எங்க போறான் வர்றாங்கிறத பெற்றவங்க கவனிச்சு கொண்டே இருக்கணும். அதனால் இந்த மாதிரியான ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்கு பிள்ளைங்க போகிறதுல இருந்து பெற்றவங்க பிள்ளைங்களை தடுக்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. இந்த 5 விஷயங்களையும் நாம தவிர்த்து கொண்டோம்னு சொன்னாக்க நிச்சயமாக பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில வழி நடத்த முடியும். அல்லாஹு தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக.